சாபத்துக்கான முதல் காரணம் என்னது? சாபத்துக்கான முதல் காரணம் என்ன? கவனிங்க. நம்ம நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், நிறைய ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற காரியம் நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஆணுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி எந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக தான் வசனத்தை கொடுக்கிறாரு, ஆஸ்வதிக்கும்படியாக தான் ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு, ஆஸ்வதிக்கும்படியாக தான் பைபிளை வச்சிருக்கிறாரு, ஆஸ்வதிக்கும்படியாக தான் ரத்தத்தை சிந்தினாரு, ஆசீர்வதிக்கும்படியாக தான் நம்ம ரட்சித்தாரு, ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆராதனை கூடி வரும்படியாக வைத்திருக்கிறாரு. இத்தனை காரியத்தையும் ஆசீர்வாதத்தாக ஏற்படுத்திட்டு இங்க வரும்போது ஆசீர்வாதத்துடைய வார்த்தைகளையும் கிருபையுள்ள வார்த்தைகளையும் பொழிகிற போது நிலமாகிய நம்ம இருதயம் அந்த 2 பகுதியில் காட்டுது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அந்த வசனத்தை கேட்டு அதற்கேற்ற கிரியை செய்கிற நிலமாக இருக்கிற இருதயம் உள்ளவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே பெற்றுக் கொள்றாங்க. ஆனால் இதற்கு எதிரே